நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி தோல்விகளுக்கு பின்னாடி ரோஹித் சர்மாவோட கிரிக்கெட் எதிர்காலம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட கேப்டன்சி என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி தான் பெரும்பாலும் எதிரொலிச்சுட்டே வந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 8 டெஸ்ட் போட்டிகள் இப்போ ரீசெண்டாக விளையாடி இருந்தாங்க. அதில் ரோஹித் சர்மா தலைமையில் 6 போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை தழுவி இருந்தாங்க. இதுக்காக தான் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சி வேண்டாம் அப்படின்னு நிறைய குரல்கள் எழ ஆரம்பிச்சது. அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக பார்த்தோம் அப்படின்னா, கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரோஹித் சர்மா நான் மேட்ச்லேயே கிளம்புறேங்களே, எனக்கு பதிலாக இன்னுமே நல்ல ஒரு எஃபிஷியண்டான பிளேயரை நீங்கள் பிளேயிங் 11ல் போடுங்க அப்படின்னு அவரே சொல்லி வேற ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது தொடர்பான ஒரு ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது பிசிசிஐ அலுவலகத்தில் நடந்திருக்கு. இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் பிசிசிஐயோட சேர்பர்சன் எல்லாருமே கலந்துருக்காங்க. அதை தாண்டி கேப்டனான ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர், தேர்வுக்குழு தலைவரான அஜித் அகார்கர், இவங்க எல்லாருமே அதில் இடம்பெற்றிருக்காங்க. இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்த தொடர் தோல்விகள் தொடர்பாக பேசியிருக்காங்க. அதை தாண்டி பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்த கேப்டன்சி டிரான்சிஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரோஹித் சர்மாக்கு இதுக்கப்புறம் கேப்டன்சி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிசிசிஐக்கே வர ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் ரோஹித் சர்மா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் சில மாதங்கள் நான் இந்திய அணியோட கேப்டனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பிசிசிஐயும் ஏற்றுக்கிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. இது கூடவே சேர்ந்து இன்னொரு கண்டிஷனையும் பிசிசிஐ வச்சதாகவும் சொல்லப்படுது. நீங்கள் கேப்டனாக இருக்கிற அதே சமயத்தில் இந்திய அணிக்கு ஒரு புதிய கேப்டனையும் தேர்வு செய்கிற பணியிலையும் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். இப்போ இந்திய அணிக்கு டெஸ்ட் கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்க போது அவரோட வைஸ் கேப்டனாக பும்ரா இருக்காரு. அப்போ பும்ராக்கு தானே அடுத்த கேப்டன்சி அப்படிங்கிறது வரணும், அவர் ரொம்ப திறமையான வீரர் தானே அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பாக வர கேள்வியாக இருக்கும். ஆனால் இப்போதைய சூழல் வச்சு பார்க்கும்போது பும்ராவுக்கு டெஸ்ட் கேப்டன்சி கொடுக்கறதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ அப்படிங்கிறது தான். அதாவது அவர் எவ்வளோதான் ஃபிட்டான பிளேயராக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது அவருக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்படி வரும்போது அதுக்கு ஒரு லாங் ரெஸ்ட்டும் அவர் எடுத்துகிட்டு வராரு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா T20 உலகக்கோப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு IPL சீசனே அவர் விளையாடாமல் இருந்தார். அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் விளையாடாமல் இருந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. அதுலேருந்து மீண்டு வந்து தான் இப்போ விளையாடிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் ஒரு இன்ஜுரியினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்படி அடிக்கடி இன்ஜூர் ஆகிற ஒருத்தரை எப்படி நம்ம ஒரு லாங் டேர்ம் கேப்டன் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு யோசிக்க முடியும் அப்படின்னு இப்போ பிசிசிஐக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதை தாண்டி இன்னும் சில முக்கியமான வீரர்களும் இந்திய அணியில் இருக்காங்க. ஆனாலுமே யாருக்குமே பெரிய டோர்னமெண்ட்லலாம் இந்திய அணியை வழிநடத்தினதுக்கான அனுபவம் இல்லாமல் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 மேட்ச் கொண்ட சீரீஸில் இந்திய அணியை வழிநடத்தணும் டெஸ்ட் போட்டிகள் அப்படின்னு வரும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸாக யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இந்திய அணியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் ரோஹித் சர்மா கிட்டேயே உங்களுக்கு அடுத்ததாக இந்திய அணிக்கு யார் கேப்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும், யாருக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்களே கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு பிசிசிஐ சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு.